Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இறால் கருவாடு வச்சி நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த ரெசிபிக்கு 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் புளி சேர்க்கதா இருந்தால் புளி சேர்த்துக்கிடலாம். புளிக்கு பதில் நான் மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் சேர்க்கும்போது அதில் மாங்காவோட ஃப்ளேவரும் வரும், அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கைப்பிடி துருவின தேங்காயும் 4 வத்தல் மிளகும் எடுத்து வச்சுருக்கேன். காரம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் இனி 2 கூட சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மெயினாக தேவைப்படக்கூடியது இறால் கருவாடு. இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கருவாடும் 2 கைப்பிடி எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ வாஷ் பண்ண எதுவுமே தேவையில்லை, ஏன்னா நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி வறுத்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காஞ்ச கருவாடை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். சீசன் டைம் இந்த கருவாடு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது மீன்லாம் இல்லாத சமயங்களில் நம்ம இதையும் ஒரு நாள் செய்துக்கிடலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கும். இது பழங்கஞ்சி கூட சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 2 கைப்பிடி இறால் கருவாடு சேர்த்துடலாம். இந்த கருவாட்டுக்கு கூடவே வத்தல் மிளகையும் உடைச்சி போட்டு ஒரு பொடிச்சு எடுத்துக்கலாம். இதே போல் பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு பொடிச்சு எடுத்துக்கிடலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. 2 கைப்பிடி தேங்காய் தான் போடுறேன். ஒரு துண்டு மாங்காவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். இப்போ இதை பொடிச்சு எடுத்துக்கிடலாம். சால்ட்டும் போட்டுக்கிடலாம். பொடிச்சு எடுத்தாச்சு. இதே போல் பொடிச்சா போதும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 நாள் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.